ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிராமத்து மீன் குழம்பு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கடாயை வச்சுட்டு அதில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றிட்டு 10-15 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டுக்கிட்டு 10 பூண்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கின பிறகு 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அதை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து 1 ஸ்பூன் சீரகம், மிளகு சேர்க்கணும், மறந்துட்டேன், அதில் வீடியோவில் கட் ஆயிடுச்சு. 2 ஸ்பூனு மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா தக்காளி மையாக வதங்கணும். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா தக்காளி வதங்கின பிறகு அதை எடுத்து மிக்ஸி ஜாரில் எடுத்து அரைச்சிக்கலாம். ஒரு லெமன் சைஸு புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அரைச்ச விழுதை அதில் சேர்த்து கரைச்சிக்கலாம். அதுக்கடுத்து தாளிப்பு பார்த்துடலாமா. கடாயில் மறுபடியும் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் சேர்த்துன பற்றி நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வந்தோன்னா சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சு விழுது புளிக்கரைசல் இருக்குல்ல, அதை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கொதி வரட்டும். கொதி வந்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொதி வந்தபடி நம்ம எடுத்து மீன் துண்டை அதில் சேர்த்துக்கலாம். நல்லா மீன் வெந்தோன்னே எடுத்து பாருங்கள். நல்லா கிளறி இடையில மீனை கிளறாமல் எடுத்து விடுங்க. நல்லா கொதி வந்தோன்னே லேசாக கொஞ்சம் வற்றுனோன்னே குழம்பு இறக்கிருங்க. சுவையான மீன் குழம்பு ரெடி.